பேர் இந்த அளவுக்கு வேலை செய்யுமா? $1000 சம்பாதிக்கக்கூடிய பில்லியன் கணக்கில் வருமானத்தை பெருக்கி கொண்ட ஒரு நிறுவனத்தை தரமட்டமாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, முடியும். அது நடந்துச்சு. ஒரு பைக் நிறுவனம் பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவனிச்சு, என்ஃபீல்டுக்கே டஃப் கொடுத்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கீழே செஞ்சிருச்சு ஒரு பெயர் மாற்றத்தினால. நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை எஸ்டின்னு மாற்றினாங்க, மொத்தமாக கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் மீண்டு சாதனை படைக்குது அதே நிறுவனம், ஜாவா அப்படிங்கிற பேரில். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் புல்லட்டுக்கு ஜாவானா அந்த அளவுக்கு அது ஒரு மகுடம் சூட்டியதாக இருந்துச்சு. அதுக்கு திடீர்னு ஒரு நிறுவனம் எடுத்த டிசிஷன்னால அது மொத்தமாக தரைமட்டமாகி இருந்த இடம் தெரியாமல் போணுச்சு. ராயல் என்ஃபீல்டு தனிக்காட்டு ராஜாவாக உலாவிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிற பேரில் உள்ளார என்ஃபீல்டுக்கு டஃப் கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய மாற்றம்! நம்ம கண்ணுக்கு நேராக இது நடக்குது இல்லையா? உங்களுக்கும் அந்த மாற்றம் வேணும்னா உங்களுடைய பேரில் திருத்தம் பண்ணணுமா அப்படிங்கிறத முதல்ல சரி பார்க்கணும். ஏன்னா எத்தனை பேருக்கு நம்ம எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போடுறோம், வெற்றி கிடைச்சிருதா? எல்லாருமே 100% உழைப்பை கொடுத்துட்றோம். ஆனால் இன்னொரு ஃபேக்டர் ஏதோ ஒன்று தேவைப்படுது இல்லையா? அது என்னது? உங்கள் பெயராக கூட இருக்கலாம். உங்கள் உடல் அப்படிங்கிறது ஒரு எந்திரம் மாதிரி, அதை இயக்கக்கூடிய மந்திரமாக உங்கள் பெயர் தான் இருக்க போகுது.